வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலான்ற தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் மே 17ஆம் தேதியிலேருந்து பல தரப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு வரோம். புதுசாக வியூ பண்ணுற எல்லோரும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு போய் அந்த பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கும். அந்த அடிப்படையில் நேற்று என்ன பண்ணலான்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா 4480க்கு மேலே ப்ரைஸ் போச்சுது அப்படின்னா நம்ம 2 பொசிஷன் வச்சுருக்கோம். கால் செல் வச்சுருக்கிறோம், அதையும் புட்டு பை வச்சுருந்தோம். அதை ரெண்டுத்தையுமே லாஸ்ட்டில் புக் பண்ணிடலான்னு நினச்சோம். அந்த அடிப்படையில் கால் செல் வந்து 90 ருபீஸுக்கு புக் பண்ணால் 32 பாயிண்ட்டும், புட்டு பையவையும் புக் பண்ணால் 20 ரூபா நஷ்டமும். இந்த லாஸை புக் பண்ணியாச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு சடனாக மேலே போயிடுச்சு. நல்லா கண்டினியூஸாக மேலே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் கன்சல்டேட் ஆகி நின்றுடுச்சு. இப்போ 4460 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். ஒரு இக்கட்டான இடத்துல இருக்கும். கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி 2 நாளில் முதல் முறையாக க்ரூட் ஆயிலில் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது. அதனால் நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இன்றைக்கி நாளைக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு பெருசாக இப்போ வாய்ப்பு எதுவும் கிடையாது. ரைட்டா, நமக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு தான். என்ன பார்த்திங்கன்னா இப்போ 2 பொசிஷன் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்தால் 2 பொசிஷன் இருக்குது. சில லாஸ் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ நம்மளுடைய பொசிஷன் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நாளைக்கு மொத்த வீடியோ அனாலிசிஸ், அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பண்ணணும், எங்கே தப்பு பண்ணியிருந்தோம், எங்கே கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற கன்க்ளூஷன் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னா 4480 விட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா கால் செல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை புக் பண்ணிடுங்க. அதை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா மேலே போகிறது நல்லது நமக்கு. ஓரளவு மேலே போகாமல் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 4430 4420 விட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இதுதான் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க்கு. இந்த 4420 விட்டு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4800 பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் போய் லிக்விடிட்டி இல்லாமல் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க நம்ம விரும்பலை. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய முடிவு. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ளே நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டில் நம்ம செய்ய நினச்சது சில விஷயங்கள் நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வேணும்னே நஷ்டம் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த நேற்று புக் பண்ண இந்த புட்டு சொல்லப்போனால் இந்த கால் செல் புட்டு இதெல்லாம் வந்து ராவாக ஒஸ்ட்டு சினாரியோவில் எடுத்தது. அதை தான் சொன்னோம். தொடர் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு ஒரு முடிவு காரணம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.